மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 37. எதிரிகளாலும் நிராகரிக்க முடியாத தகுதிகளை வளர்த்துக்கொள். அதற்காகவே உன்னை தயார்படுத்து. அதுவே தலை சிறந்த உருவாக்கம். ரத்தன் டாட்டா வரிகள். சினத்தோடு விரைத்து கொண்டு நின்றிருந்த ரகுவை பயத்தோடு பார்த்தாள் மீரா. லாஸ்டா கேட்குற மீரா, எனக்கு பெர்மிஷன் கொடு. கோபத்தை அடக்கி கொண்டு கேட்டான். அவளோ தனக்கே கேட்காத குரலில் மீண்டும் கோரினாள், ப்ளீஸ் ரகு. அவ்வளவுதான். அவ்வளவு கோபம் எங்கிருந்து அவனுக்கு வந்ததோ தன் கையால் வேகமாக சுவற்றில் அடித்தான். ஐயோ ரகு! ஏய்! ஒற்றல் விரல் நீட்டி அவளை எச்சரித்தவன், சுந்தரி என்றான் கர்ஜனையாக. பதறி அவள், சார் என்று அவன் அருகில் வந்து நின்றாள். ரகு தன் பேனாவை எடுக்க புரிந்து கொண்டவள் பையில் இருந்த அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்து நடுங்கும் கரங்களோடு அவனிடம் நீட்டினாள். அவன் பார்வையோ மீராவையே எரித்து கொண்டு இருந்தது. எல்லாத்தையும் நீயே பேசி முடிச்சிடு. 4 டேஸ் மட்டும் ஒதுக்கு, போதும் என்றான். அவள் பெரியதாக திகைத்தாள். சார், ப்ராப்ளமை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாம. எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக வேணும்னாலும் இருக்கட்டும், இந்த இடத்துல 4 நாளைக்கு மேலே இருக்க முடியாது. முடிச்சு கொடுத்துட்டு தலை முழுகிறேன். வார்த்தைகளை கடித்து தொப்பியபடி கையெழுத்திட்டு விட்டு யாரையும் பார்க்காமல் அறையிலிருந்து வெளியேறிவிட்டான். அவள் வருத்தத்தோடு மீராவை பார்க்க அவள் அழுகையை அடக்கி சிறு புன்னகையோடு கேரியான் என்று விட்டு ஜன்னலின் அருகில் சென்று நின்று கொண்டாள். திரைச்சிலையை விலக்கி கீழே பார்க்க கார் பார்க்கிங் அவள் கண்களுக்கு புலனானது. கூடவே ரகுவின் காரும். கோபத்தோடு அவனதில் ஏறி அமர்வதை பார்த்தாள். கார் நகரவில்லை. தன்னை சமன்படுத்தி கொள்ள தனிமையை தேடிக்கொண்டான் என்று புரிந்தது. பார்வையை காரில் இருந்து அவள் விலக்கவே இல்லை. சிறிது நேரம் கழித்து மீண்டும் வந்தவனிடம் அதே பழைய திமிர் பார்வையை கண்டார்கள் ஜெயராஜும் சேதுவும். அடுத்த 4 நாட்கள் எப்படி சென்றது என்றே தெரியவில்லை. அவன் திறமை கண்டு இருவருமே பிரமித்தார்கள். அவனோ மீராவை பார்க்கவே இல்லை. ஜெயராஜிடம் அஃபீஷியல் பேச்சை தவிர வேறு ஒரு வார்த்தையும் பேசவில்லை. சேதுவிடம் மட்டும் கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் இரட்டை அர்த்தத்தில் பேசி ஏளனம் செய்து குத்தி கிழித்தான். எங்கே எல்லாம் அவனை குறைத்து சொல்லி அவமானப்படுத்த முடியுமோ அத்தனையும் செய்தான். பல்லை கடித்து பொறுமை காத்தான் சேது. அவங்க 2 பேர் மேலே இருக்கிற கோபத்தை காட்ட நான் தான் கிடைச்சேனாடா, என்னை ஏண்டா வச்சு செய்கிற என்றுதான் அவனுக்கு கேட்க தோன்றியது. எழுந்த கடுப்பை அடக்கி கொண்டான். ஆனாலும் ரகுவின் திறமையை அவனால் மெச்சிக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. 1 வாரமே குறைவு என்று நினைத்திருக்க 4 நாட்களில் அசால்ட்டாக அவன் முடித்து எறிந்துவிட்டு சென்றே விட்டான். ரகுவை சாணக்கியன், தந்திரன் என்றெல்லாம் எண்ணி இருந்த அவன் மனதில் அவனுக்கு சின்னதாக ஒரு மரியாதை உருவாக தொடங்கியது. மீரா இருமுறை ரகுவிடம் பேச முயற்சி செய்ய அது தோல்வியிலேயே முடிந்தது. அதன் பிறகு அவனை தொந்தரவு செய்யாமல் ஒதுங்கி கொண்டாள். அவன் கோபத்திற்கு மதிப்பளித்து அமைதியாக இருந்தாள். ஆனால் அவள் மனம்தான் வலியில் துவண்டு போனது. மீரா, ரகு பேசினாரா? கேட்டது சேதுதான். இல்லை அண்ணா. வருத்தம் தோய்ந்து வந்த குரலை விட அவளுடைய வலி நிறைந்த புன்னகையில் அவனுக்கு மனதில் பாரம் கூடிப்போனது. ஏன் மீரா, சார்கிட்ட கேட்டுடலாம் இல்ல? எவ்வளவு தடுக்க முயன்றும் ஜெயராஜின் விசுவாசியை ஓரங்கட்டிவிட்டு மீராவின் அண்ணன் வெளியில் வந்துவிட்டான். இடம் வளமாக தலையசைத்தாள். அப்படி என்னம்மா பிடிவாதம்? அன்று ரகுவின் கண்ணீரை கண்டுவிட்டவனுக்கு இப்பொழுது மீராவின் மேல் கொஞ்சம் கோபமே வந்தது. நான் கேட்டா என் டாடி நோ சொல்ல மாட்டார் அண்ணா. ஆனால் அவர் அப்படி கம்பல்ஷனில் என் ரகுவை ஏற்றுக்கக்கூடாது. அவர் ஃபீல் பண்ணணும், ரகுதான் வேணும்னு. அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இது பாரு, இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதில் சாருக்கு ரகு மேலே நல்ல இம்ப்ரெஷன் வந்திருக்குன்னு தான் தோணுது. இப்போ நான் பேசவா? மீராவுக்கு கம்பெனி கைட் பண்ண இவரை விட யார் கிடைப்பாங்கன்னு? அவனை அழுத்தமாக பார்த்தாள் மீரா. வெறும் கம்பெனிக்காகவா என்று கேட்டவள் கையை கட்டி கொண்டு நிமிர்வாக கேட்டாள். பஞ்சாமிர்தத்தில் இருக்கிற தேன் சுவை மட்டும் உங்கள் நாக்கில் பட்டதுனால அதை வெறும் தேன் மட்டும்தான் குறைச்சி சொல்லிடுவீங்களா அண்ணா? பெரியதாக திகைத்தான் சேது. எவ்வளவு பெரிய விஷயத்தை எளிமையாக சொல்லிவிட்டாள். பேச்சற்று நின்று விட்டான். மீரா ஜெயராஜின் மடியில் படுத்து கண்ணீர் சிந்திவிட்டு சென்ற இரவு தன் தூக்கம் தொலைத்தவர் மறுநாள் சேதுவிடம் கேட்டுவிட்டார். நான் அந்த ரகுவை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கா சேது? நிச்சயமாக இருக்குது சார். ஆனால் அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ண முடியாத விஷயங்கள். நீங்களே தான் அதை ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு மீரா நினைக்கிறா. அவர் யோசனையாக பார்க்க மீரா கூறியதை அவரிடம் சொல்லிவிட்டான் சேது. மாமா மாமா என்று ரகுவின் பின்னாலேயே சுற்றி கொண்டிருந்தாள் தூரிகா. தூரிக்குட்டி,
பிஸ்கட் சாப்பிடலாமா என்று ஒரு அலமாரியை திறக்க, இல்லை இல்லை இங்கே இல்லை என்று வேகமாக கையை ஆட்டினாள் அவள். இங்கே இல்லையா? அப்போ எங்கே இருக்கு என்க அவள் வேகமாக வேறு இடத்திலிருந்து பிஸ்கெட்டை எடுத்து வந்தாள். ஓ, இடத்த மாத்தியாச்சா? யார் மாத்தினா? பாப்பாவுக்கு எப்படி தெரியும்? உன் வீட்டில் நீ இருக்கிறத விட என் பொண்ணு தான் அதிகமாக இருக்கா, அப்போ அவளுக்கு தானே தெரியும் என்றான் திவாகர். ரகு சிரித்தபடி பாக்கெட்டை பிரிக்கப் போக, மாமா அப்பா என்றாள். அது சரி என்று விட்டு அவள் கையில் தர அதை தூக்கி கொண்டு திவாகரிடம் ஓடினாள். டேய், சுந்தரி புலம்புறது கரெக்டு தான்டா. ஏண்டா, பிஸ்கெட்டு பாக்கெட்டை பிரிக்க கூட அப்பா தான் உன் பொண்ணுக்கு வேணுமா என்றான் கிண்டலாக. ஓ, உன்கிட்டையும் புலம்ப ஆரம்பிச்சிடுச்சா அந்த அழகி? குழந்தை அப்படி பண்ணா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு பஞ்சாயத்தை கூட்டு வாடா அந்த பிசாசு. இப்போ கொஞ்ச நாளாக தான் இதுக்கெல்லாம் சண்டை போடாமல் இருக்கு என்றவன் சட்டென்று ஏதோ யோசித்து, டேய், நீ ஏதாச்சும் அவகிட்ட சொன்னியா என்றான் சந்தேகமாக. அவன் புன்னகைத்தான். சொல்லு ரகு, என்ன சொன்ன அவகிட்ட? இதெல்லாம் நாமளாமா குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம், அவங்களுக்கா மனசில் தோணுறது தானே. அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட தான் உரிமையாக கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்து ஒரு பையனை பெற்றுக்கோ, அவன் உன்னையே சுற்றி சுற்றி வருவான்னு சொன்னேன் என்று சொல்லி உரக்க சிரித்தான். திவாகரிடம் பதில் இல்லை. என்னடா சைலண்ட் ஆகிட்ட? ஏன் ரகு, நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க கிட்ட தான் உரிமை எடுத்து கேட்போமா? ரகுவின் முகத்தில் இருந்த புன்னகை மெல்ல மறைந்தது. அதை கவனித்தான் திவாகர். ஆனாலும் கவனிக்காதது போல் தொடர்ந்தான். விவரம் புரியாத 2 வயசு குழந்தைய அவளுக்கு பிடிச்ச என்கிட்ட தான் உரிமையாக எல்லாத்தையும் கேட்குறா. அப்போ விவரம் தெரிஞ்ச பொண்ணு மட்டும் வேற மாதிரியா நடந்துக்குவா? ரகுவின் முகம் இறுகியது. அவனை நெருங்கினான் திவாகர். அவன் தோளில் கை வைத்தான். நான் சொன்னது தப்பா ரகு? அவன் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். எப்படிடா உன்னால் அவகிட்ட பேசாமல் இருக்க முடியுது? சத்தியமாக எனக்கு புரியல. ஒருவேளை அவளை தவிர வேற யாராச்சும் இருக்காங்களா உனக்கு? ஏய் என்றான் கர்ஜனையாக. எதுக்குடா கோபப்படுற? மீரா சொன்னதுனால தான் நான் கேட்டேன். அதை கேட்டு திகைத்தான் ரகு. வேண்டுமென்றே அடுத்து எதுவும் சொல்லாமல் அமைதி காத்தான் திவாகர். டேய், மீரா என்னடா சொன்னா? நிச்சயமாக என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்க மாட்டா. அவன் நம்பிக்கையை கண்டு புன்னகைத்தான் திவாகர். ஆமாம், அவள் தப்பாக எல்லாம் சொல்லலை. ப்ரோ, நீங்கள் டெய்லி அவர் கூட கொஞ்சம் பேசுகிறீங்களா? அவர் என்கிட்ட பேசாதது கூட கஷ்டமாக இல்லை. ஆனால் என்னை தவிர யார்கிட்டையும் மனசு விட்டு எதையும் ஷேர் பண்ண மாட்டார். 10 டேஸாக என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அதுதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். அதனால தான் கேட்டேன். ரகுவின் முகம் வலியை பிரதிபலித்தது. அப்படியே கண்கள் மூடி சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டான். ஐயோ அக்கா, எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? ஹர்ஷி மீராவின் கன்னம் பற்றி கொஞ்சினாள். அக்கா அப்படியே இரு, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் என்று விட்ட விதவிதமாக புகைப்படங்களை எடுத்து தள்ளினாள் கீர்த்தி. என் பேத்திக்கு முதல்ல சுத்தி போடணும் என்றார் கிருஷ்ணவேணி. அப்போது அங்கே வந்தார் ஜெயராஜ். ரெடியா மீரா குட்டி என்றார் மலர்ச்சியான முகத்தோடு. டாடி, அவசியம் நான் வரணுமா தயக்கத்தோடு கேட்டாள் மீரா. என்னக்கா இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு இப்படி யோசிக்கிற என்றாள் ஹர்ஷிதா. அக்கா, ஃபஸ்ட் டைம் பார்ட்டிக்கு போகிறேன், போயிட்டு வாக்கா, இனி இப்படியெல்லாம் பழகிக்கிட்டு தானே ஆகணும் என்றாள் கீர்த்தி. அரை மனதோடு ஜெயராஜோடு பார்ட்டிக்கு கிளம்பினாள். ராஜன் என்டர்பிரைசஸ் ஃபேமிலியின் பார்ட்டி அது. பிட் பைட் என்ற பெயரில் ஏற்கனவே பிஸ்கெட், ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் தயாரித்து விற்பனை செய்யும் கம்பெனி அவர்களுடையது. இப்பொழுது நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸும் அந்த பிராண்டில் தயாரிக்க ஆரம்பித்திருக்கின்றனர். அதிலும் கொடி கட்டி பறக்க ஆரம்பித்தவர்கள் புதிதாக 5 ஸ்டார் ஹோட்டல் திறந்திருக்கிறார்கள். அங்கே நடக்கும் பார்ட்டி தான் அது. ஊரின் முக்கிய புள்ளிகள் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தன் மகள் தொழிலில் பொறுப்பு ஏற்றுக்கொண்டாள் என்று அனைவருக்கும் தெரியப்படுத்த இதனை ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொண்டார் ஜெயராஜ். அதனால்தான் அவளை வம்பு செய்து அழைத்துச் செல்கிறார். காரிலிருந்து இறங்கி பார்ட்டி ஏற்பாடு செய்திருக்கும் இடத்திற்கு செல்ல முனைய அங்கே கொஞ்ச தூரத்தில் நின்றிருந்த காரை கண்டு அதற்கு மேல் நகர முடியாமல் அப்படியே நின்று விட்டாள் மீரா. மீரா குட்டி, என்ன ஆச்சுடா? டாடி, ரகுவோட கார். வர முடியாது என்று மகள் சொல்லிவிடுவாளோ என்று பயத்தோடு அவர் பார்க்க, கம் லெட்ஸ் கோ என்றாள் சந்தோஷமாக. மீரா, டாடி, தூரத்தில் இருந்தாச்சும் ரகுவை பார்க்கலாம் இல்லை, வாங்க. அவசரமாக முன்னே நடந்தாள். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.